டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு 5 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து ஆஃப் இயர்லி லீவில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இருந்து பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஆனுவல் எக்ஸாம் வந்து ஒரு 80+ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்தீங்க, பார்த்துட்டு கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25th ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டே 1 வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நம்ம என்ன நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் 6லேருந்து நம்ம வந்து ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். 5 மார்க்கும் 1 3 மார்க்கும், அது டோட்டலாக வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்ட்டு 2 டாபிக் இருக்கும், சப் டாபிக். இப்போ இதில் இருந்து தான் வந்து 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் ஃபார்முலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதிலேருந்து சம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் 6.5ல் கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொஷினே பார்த்தீங்கன்னா கிவன் பாயிண்ட் ஏ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு லைன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பர்பண்டிகுலர் டு த லைன் வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் வந்து பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படின்னாவே நம்ம அதில் வந்து பி வெக்டரும் டி வெக்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஏ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன, ஏ வெக்டர். இப்போ நம்ம ஏ வெக்டரை அப்படியே எடுத்துக்கிறோம் ஐஜேகே ஃபார்மேட்டில். பி வெக்டருக்கும் டி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதுக்கு வர ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரையும் ஏவோட வெக்டரையும் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், அதாவது துணையலகு வெக்டர் சமன்பாடு அப்படிங்கிற ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஆர் வெக்டர் அப்படியே இருக்கும். ஏ வெக்டரோட பாயிண்ட்டை நம்ம வெக்டரை அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது பி கிராஸ் டிக்கு கண்டுபிடிச்சிருப்போம்ல ஐஜேகே ஃபார்மேட்டில், அதோட வேல்யூவும் அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து வந்து கார்ட்டீசியன் வெக்டர் ஈக்குவேஷன். இந்த கார்ட்டீசியன் வெக்டர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் மைனஸ் x1 பை b1. ஏன்னா 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம வந்து பி கிராஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல, அது வந்து பேரலாக இந்த இடத்துல மாறிடும். ஓகேங்களா? அந்த பி கிராஸ் டிங்கிறது பேரலாக மாறினோன்னா அதுக்கு ஒரு ஐஜேகே வேல்யூ வரும்ல, அதை தான் வந்து b1 b2 b3 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். x1 y1 z1 அப்படிங்கிறது வந்து ஏவோட பாயிண்ட். அதை வந்து அப்படியே நீங்கள் கொண்டாந்து இதில் பிரதிட்டிங்கன்னா போதும், கார்ட்டீசியன் வெக்டர் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா வச்சு ஒரு 2 சம்மும் ஒவ்வொன்றும் போட வேண்டியது இருக்கும். அதனால் செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேரலல் லைன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயும் பி வெக்டரும் டி வெக்டரும் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டரும் சி வெக்டரும் எடுத்துக்கிறோம். இந்த 4 வெக்டரை வந்து நம்ம எடுத்து முதல்ல எழுதிக்கணும். ஏ பி சி டி இந்த 4 வெக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், எடுத்து சொல்யூஷன் கீழே எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து சி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அந்த சி மைனஸ் ஏவோட வேல்யூக்கு கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பேரலல் லைன்ஸ் அப்படின்னாவே பியும் டியும் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், பேரலாக இருக்கும். அதாவது பி வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா டி. அதாவது என்னென்னா இந்த லேம்டாங்கிறது வந்து டி வெக்டர் வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ, ஒரு காமன் வேல்யூ ஒன்று எடுத்தோம்னா அந்த டி வெக்டர் வந்து எப்படி இருக்கும்னா பி வெக்டரும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதை தான் வந்து பி வெக்டர் பேரலல் டி வெக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படி இருந்ததுனா தான் இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ அதனால் வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும்.
பி வெக்டருக்கு வந்து மாடலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ஃபார்முலா இது. இதை யூஸ் பண்ணி எந்தெந்த சம் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளில் 6.35ம் எக்ஸசைஸில் 6.5ல் 6th கொஸ்டினும் வந்து யூஸிங் ஃபார்முலா 2வை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல வந்து செகண்ட் இதில் டி ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து மாடுலஸ் வந்து வரும். ஏன்னா இந்த ஆன்சரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், தேர்டு ஃபார்முலா. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்கியூ லைன்ஸ். இங்கேயும் 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒருதலை அமையா கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்கியூ லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த்து ஃபார்முலா இருக்குல்ல, சி மைனஸ் ஏ வெக்டரும் டாட் பி கிராஸ் டி வெக்டரும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரணும். அதாவது இதில் பியும் டியும், இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, தேர்ட் ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்ட்ரைட் லைனில் பியும் டியும் வந்து எப்படி இருக்கணும், நாட் பேரலாகவும் இருக்கணும். நமக்கு வந்த இந்த கண்டிஷனோட ஆன்சர் வந்து ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0, அதாவது சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருந்துச்சுன்னா அந்த லைனை வந்து டூ நாட் இன்டர்செக்ட், அதாவது ஒன்றை ஒன்று வெட்டா புள்ளிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதை தான் ஒருதலை அமையா கோடுகள், அதான் ஸ்கியூ லைன். ஹென்ஸ் கிவன் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன் அப்படின்னு எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபார்முலா. அந்த தேர்டு ஃபார்முலாவுக்கு உண்டான சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 6.36 எக்ஸசைஸ் 6.5ல் செகண்ட் சம்மும் ஃபிஃப்த்து சம்மும் இது வந்து யூஸிங் ஃபார்முலா தேர்டு யூஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த ஃபிஃப்த்து கண்டிஷன் இருக்குல்ல, அதாவது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரும் டாட் பி கிராஸ் டியும் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தான்னா ஸ்கியூ லைன், இது வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தான்னா லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஈச் அதர், அதாவது ஸ்கியூ லைன் இஸ் 0 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்றை ஒன்று வெட்டும் புள்ளிகள், அதனால் இதை வந்து ஒருதலை அமையும் புள்ளிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த கண்டிஷனுக்கு தான் இன்டர்செக்ட் அப்படின்னா என்ன, ஒன்றை ஒன்று வெட்டும் புள்ளியாக இருக்கணும். அப்போ வந்து இன்டர்செக்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைட் லைனை வச்சு இன்டர்செக்ட் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒரு சம்முக்கு வந்து ஃபார்முலா 3 யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் ஒரு சம்முக்கு வந்து என்ன பண்ணோம், ஃபார்முலா 3யும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கொஸ்டின்ஸை நல்லா படித்து பார்த்து இந்த ஃபார்முலாவையும் உங்களுக்கு ஒரு இதாக எடுத்துக்குங்க. புக்கில் இருக்கிறது தான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிடிஎஃபாக அனுப்பியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு ஒன்ஸு 2 தடவை வந்து படித்து பார்த்து எழுதி பார்த்துட்டு அப்புறமேட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை நல்லா டே பை டே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே இப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆனுவல் எக்ஸாமில் என்ன பண்ணலாம், ஒரு 80+ எடுத்து ஹையர் ஸ்டடிக்கு நம்ம நல்லபடியாக போகலாம். ஓகே, தேங்க்யூ.